அஸ்ஸலாமுஅலைக்கும். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ பார்க்க போறீங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல்ல கிளிக் பண்ணீங்கன்னா நான் போற வீடியோஸ் நீங்க உடனே ஓபன் பண்ணி பார்க்க முடியும். எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 1.5 மாசத்துக்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம டே இன் மை லைஃப் வீடியோ எல்லாம் போட்டு. ஏன்னா கொஞ்சம் பிஸியா போய்கிட்டு இருக்கு. என்னால டே இன் மை லைஃப்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல ஆக்சுவலா. ஏன்னா காலையில இருந்து நான் நைட் வரைக்கும் எடுக்கணும் அப்படின்னா அன்னைக்கு நான் ஃபுல் டே கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தாதான் நான் அதுல கான்சென்ட்ரேட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கு. அதனாலயே என்னால எடுக்க முடியல. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோ முன்னாடி நாள் ஈவினிங்ல எடுத்தது. வீட்டுல பலசரக்கு ஐட்டம் எதுவுமே இல்லை, நிறைய காலியா இருந்துச்சு. அதனால ஃப்ரீயா இருக்கும் போதே ஒரு ஷாப்பிங் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு டிமார்ட்டுக்கு கிளம்பி வந்திருந்தோம். ஐதன் கார்ல வரும்போதெல்லாம் நல்லா தூங்கிட்டு இருந்துட்டு டிமார்ட்டு கிட்ட வரவும் முழிச்சுக்கிட்டாரு. இனி இவரை வச்சுக்கிட்டு ஷாப்பிங் பண்றது எங்களுக்கு பெரும்பாடா தான் இருக்க போகுது. நான் தூங்கிடுவான் அப்படியே ஷோல்டர்ல போட்டே முடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தேன். ஆனா எந்திரிச்சிட்டேன். என்னென்ன இழுத்து போட போறேன்னு தெரியல. யூஸ்வலா வீட்டுல பலசரக்கு ஐட்டம் எல்லாமே 2 மாசத்துல காலி ஆகும். ஆனா இந்த தடவை என்னன்னு தெரியல, 3 மாசத்துக்கிட்ட பலசரக்கு ஐட்டம் எல்லாம் வந்துருந்துச்சு. ஏன்னா ரொம்ப ரேரா தான் வீட்டுல சமைக்கிற மாதிரி இருந்துச்சு இந்த மாசம் ஃபுல்லாவே. ஐதானோட ஃபர்ஸ்ட் இயர் பர்த்டே ஜூலை 18 வரப்போகுது. நான் அது வரைக்கும் இவனோட முடியை எப்படியாவது வச்சு மெயின்டைன் பண்ணிடலாம் அப்படின்னு பாக்குறேன். ஆனா அதிகமா அவனுக்கு வேர்க்குது, கசன்ட்டு வருது போல. அதனால காலையில முடி எடுத்து விட்டுறலாம் அப்படின்னு பிளான் பண்ணியாச்சு. வந்த வேலையை முடிச்சிட்டோம், ஷாப்பிங் ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. பில்லை போட்டுட்டு வீட்டு பக்கம் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே நாளை காலைல ஒரு டே இன் மை லைஃப் எடுக்கலாம் அப்படின்னு முன்னாடி நாள் ஈவினிங் தான் பிளான் பண்ணேன். அதனால ஈவினிங்ல இருந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சாச்சு. காலையில கொஞ்சம் சீக்கிரமாவே கிளம்பி சலூனுக்கு போயாச்சு. இது செகண்ட் மொட்டை தான். முதல் மொட்டை வந்து நம்ம அக்கிகா கொடுக்கும்போது கொடுத்தோம்ல அது. அதுக்கப்புறம் முடி எடுக்கவே கிடையாது. இப்பதான் 2வது தடவை எடுக்க போறோம். சரி அப்படியே சலூன்லேயே எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சலூனுக்கு தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம். இவன் உட்கார போறானா இல்ல அழுக போறானான்னு எங்களுக்கே ஐடியா இல்லை. ஐதானுக்கு இப்போ 10 மாசம் நடந்துட்டு இருக்கு. என்னெல்லாம் சேட்டை பண்றேன் அப்படின்றத இந்த வீடியோலயே நான் ஷேர் பண்றேன் பாருங்க. காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெந்தய களி பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். அதனால நைட்டே அரிசி வெந்தயம் எல்லாம் ஊற வச்சிருந்தேன். 1 கப் அரிசினா 1/4 கப் அளவுக்கு வெந்தயம், 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து. அரிசியும் உளுந்து ஒன்னாவே ஊற வச்சிடலாம், வெந்தயத்தை தனியா ஊற வச்சிருந்தேன். இதெல்லாம் நைட்டே பார்த்த வேலைகள். வெளியே போயிட்டு வந்ததுமே களி கிண்ட ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். நம்ம பக்கத்துல இருக்கிற சலூனுக்கு தான் வந்திருந்தோம். கொஞ்சம் ஈஸியா இருக்கும், வேலையை சீக்கிரமா முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு. ஐதன் சுத்தி பார்த்துட்டு இருந்தான். புதுசா இருந்துச்சு அவனுக்கு, என்னமோ பண்ண போறாங்க அப்படின்னு. அப்புறம் என்ன செஞ்சோம், சராரை வச்சு கொஞ்ச நேரம் விளையாட்டு காட்டுடா தம்பிக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் அவனை சிரிக்கெல்லாம் வச்சுட்டு நிறைய ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் தலையில கொஞ்சமா தண்ணியெல்லாம் ஊற்றி ஒரு மசாஜை கொடுத்து முடி எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. எனக்கு எடுத்து முடிக்கிற வரைக்குமே பயமாகவே இருந்துச்சு. ஏன்னா டக்குன்னு தலையிலே திருப்பிடுறானோ என்னவோ அப்படின்னு. ஆனால் ரொம்ப பொறுமையாக பரவாயில்ல நிதானமாக எடுத்து விட்டாரு அந்த அண்ணா. கொஞ்ச நேரம் ஃபோன் பார்க்க, கொஞ்ச நேரம் எங்களை பார்க்க, கொஞ்ச நேரம் திரும்பி அவரையே பார்த்துட்டு இருந்தான். கடைசியாக மொட்டையை நல்லா வலுவலுன்னு எடுத்து விட்டாங்க. கொஞ்சம் கூட அங்கங்கே முடியல, நல்லா வலிச்சு எடுத்துட்டாங்க. நீட்டாக இருந்துச்சு. ஜரார் தான் சொல்லிட்டு இருந்தான், பார்க்கறதுக்கு இவன் வில்லே மாதிரி இருக்காமா அப்படின்னு. அவனுமே அப்படிதான் முறைச்சு பார்த்துட்டு இருந்தேன். அவனை கண்ணாடியில் பார்க்க வைக்கமே ரியாக்ஷன்லாம் வந்து பலமாக கொடுத்துட்டு இருந்தான். இதான் அப்படியே வீட்டுக்கு வந்து அவனை குளிக்க வச்சுட்டு வெந்தய களி கிண்ட ஆரம்பிச்சாச்சு. ஊற வச்சிருந்த வெந்தயத்தை ஃபர்ஸ்ட் மிக்சியில் போட்டு நல்லா மை போல அரைச்சு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு அதே மிக்சி ஜாரில் ஊற வச்சிருந்த அரிசி வந்து புழுங்கல் அரிசி, நம்ம சாப்பாட்டு அரிசி இருக்குல்ல அதுதான். அப்புறம் உளுந்து எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இதையும் நல்லா மையா அரைச்சு வெந்தயத்தையும் அரிசியையும் அரைச்சது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி கூடவே உப்பும் சேர்த்து தண்ணி ஊற்றிட்டு இதை நல்ல ஒரு மாவு பதத்துக்கு கலந்து வச்சுக்கிடுவோம் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணி கொதிக்கவுமே இந்த மாவையும் போட்டு கிண்டிட்டு களி பதம் வந்ததுக்கு அப்புறமா எடுத்தோம்னா பந்து போல் வெந்தய களி ரெடி ஆகிரும். என்னோட ரேஷியோ இதுதான் கொஞ்சம் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் எப்போயுமே இந்த ரேஷியோவில் தான் களி கிண்டுறது. இப்போ தண்ணி ஊற்றி கொதிச்சதுக்கு அப்புறமா அந்த மாவையும் ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கிண்டி எடுத்தாச்சு. ரெடி ஆயிடுச்சு அப்படின்றதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி நல்லா நல்லெண்ணெயை ஊற்றி விட்டு அப்படியே கை விடாமல் கிளறி எடுத்தோம்னா பாத்திரத்தில் கூட ஒட்டாமல் பந்து போல் வெந்தய களி ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே ஒரு பிளேட்டில் போட்டு நல்லெண்ணெயை ஊற்றி அது கூட நாட்டு சக்கரை, வெல்லம், சீனி, கருப்பட்டின்னு எதுனாலும் போட்டுக்கிடலாம். நான் இன்னைக்கு கருப்பட்டியே நுணுக்கி வச்சுருந்தேன். அதை அப்படியே அந்த எண்ணெய்க்குள்ளே போட்டு லைட்டாக அது ஊறி இருக்கும்ல, அதில் கொஞ்சமாக களியை டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வெளியே கிளம்பியாச்சு. திரும்ப எங்கன்னா நம்ம வாடிப்பட்டி ஆயிஷாமா ஆட்டுப்பண்ணை. இந்த ஆட்டுப்பண்ணையில் தான் நான் எப்பயுமே ஆட்டுக்கெடா வாங்குவேன் அப்படின்றது நிறைய பேருக்கு நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ரெகுலராக நான் இவங்ககிட்ட தான் ஆட்டுக்கெடா வாங்கிட்டு இருப்பேன். லாஸ்ட் இயர் வந்து ஒரு ஸ்கீம் ஒன்று போட்டிருந்தாங்க. 7000 ரூபாய் இப்போ கட்டிங்கன்னா வர்ற பக்ரீத்துக்கு 28 30 கிலோ எடையுள்ள ஆட்டுக்கெடா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அது உண்மையே கிடையாது, பொய் அப்படி இப்படின்னீங்க. இப்போ வந்து அதுக்கான டெலிவரி போய்கிட்டு இருக்கு. ஏன்னா லாஸ்ட் இயர் 7 ரூபா கட்டியிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இப்போ வந்து டெலிவரி கொடுத்துட்டு இருக்காங்க. அதை வந்து பார்க்கறதுக்காக போயிருந்தேன். அதே டைம்ல இன்னொரு ஸ்கீம் இந்த வருஷத்துக்கு போட்டிருக்காங்க.
8,000 ரூபாய் நீங்கள் கட்டினீங்க இந்த வருஷம் அப்படின்னா வர்ற வருஷத்தில் 28லேருந்து 30 கிலோ எடையுள்ள ஆட்டுக்கடா கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ஸ்கீமையும் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு தான் நேராக அவங்க பண்ணைக்கு வந்தாச்சு. இப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன் கேளுங்க. அதாவது இந்த வருஷத்துக்கு 8,000 ரூபாய் நீங்கள் பணம் செலுத்தினீங்கன்னா அடுத்த வருஷத்துக்கு குர்பானி தினத்தன்று 28லேருந்து 30 கிலோ எடையுள்ள செம்மறி கடாயை அவங்க வளர்த்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்கான முன்பதிவு மே 10ஆம் தேதியே ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஜூலை 15 முடிவடையுது. இன்ஷால்லா தமிழ்நாடு முழுக்க டெலிவரியும் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கான கான்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். ஏதாவது டவுட் இருக்குது இந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டேரெக்டாக உங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள், எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த ஸ்கீம் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஸ்கீம்ஸ் இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் டீட்டெயில்ஸ்க்கு உங்களை கான்டாக்ட் பண்ணிடுங்க. இந்த ஆட்டு பண்ணையில் தான் நம்ம ஐதானுக்கு அக்கிக்காவும் கொடுத்துருந்தோம். எல்லாமே கை வளர்ப்பு கெடா தான், ரொம்ப பக்குவமாக பார்த்து வளர்க்குறாங்க. நம்ம கூட எப்படி வளர்ப்போமா அப்படின்றது டவுட்டு தான். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் நேரில் போய் விசிட் பண்ணி அதுக்கப்புறமா ஆர்டர் கொடுக்குறதுனாலும் சரி, இல்லை வெளியூரில் இருந்தீங்கன்னா டேரெக்டாக உங்களை கால் பண்ணிவிட்டு அது மூலியமாக டிஸ்கஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். நம்பிக்கையான இடம் தான், பயப்பட வேண்டாம். ஏன்னா நான் 2-3 தடவைக்கு மேலே இங்கே வாங்கியிருக்கேன். லாஸ்ட் இயர் 7,000 கொடுத்தவங்களுக்கு இப்போ டெலிவரி போய்கிட்டு இருக்கு. இந்த வருஷத்துக்கான 8,000 ஸ்கீமில் நானும் ஜாயின் பண்ணியிருக்கேன். இங்கே சுத்தமான தேங்காய் எண்ணெயும் கிடைக்கும், ஆன்லைன்லேயே சேல் பண்ணுறாங்க. அது வேணும்னாலும் நீங்கள் கால் பண்ணிக்கிடலாம். இந்த இடமே அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும். போனோன்னா அவ்வளோ ரிலாக்ஸ்டாக திரும்ப வீட்டுக்கு வருவோம். எங்கள் புக்கிங்கை முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட வேண்டியது தான். இங்கே தேங்காய் எண்ணெய் வாங்கி பாருங்கள், பயங்கர வாசனையாக சூப்பராக இருக்கும். அப்படியே நேராக வீட்டுக்கு வந்துட்டு கடையில் சாப்பிட்டு வரலான்னு பார்த்தோம். ஆனால் சரி வீட்டுக்கே வந்து சமைச்சிருவோம் அப்படின்னு காலையிலேயே நான் வந்து பச்சைப்பயிறு ஊற வச்சுட்டு போயிருந்தேன். அது கொஞ்சம் முளைக்கட்டி இருந்துச்சு. அதனால் அதை வச்சு சும்மா லைட்டாக ஒரு மசியல் மாதிரி பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு பொரிச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு குக்கரை எடுத்துகிட்டு வந்ததுமே வந்து ஊற வச்சுருந்த அந்த பச்சைப்பயிறு, பூண்டு, அப்புறம் பச்சை மிளகாலாம் போட்டு கொஞ்சோண்டு பெருங்காயம், தக்காளி இதையும் போட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றியாச்சு. மூழ்கிற அளவு ஊற்றிட்டு விசிலை போட்டு விட்டோம்னா நல்லா மசிஞ்சிரும். குக்கர் மூடுறதுக்கு முன்னாடி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் மட்டும் ஊற்றிட்டு இப்போ விசில் போட்டுடலாம். 2 விசில் தான், பயங்கரமாக மசிச்சு வந்துடும். அதுக்கப்புறமும் நம்ம அந்த மத்து ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வச்சு லைட்டாக மசிச்சு விட்டுக்கோங்க. முழுசாக இருக்கிறதெல்லாம் கூட நல்லா மசிஞ்சிரும். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், அப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு இடித்தது, காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளித்து இதோட சேர்த்துட்டு அப்படியே ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியது. நல்ல வாசமான பச்சைப்பயிறு மசியல் ரெடி ஆயிருச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒயிட் ரைஸோட கொஞ்சம் நெய் போட்டு சாப்பிட்றதுக்கு. சைட் டிஷ்க்கு உருளைக்கிழங்கு தான் பொரிக்க போகிறேன். அதனால் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருந்தேன். அதில் எண்ணெய், கடுகு, சீரகம், இடித்த பூண்டு, உருளைக்கிழங்குலாம் போட்டு குழம்பு மிளகாய் பொடி மட்டும் போட்டிருந்தேன். அப்புறம் உப்பு போட்டு கிண்டி ரெடி பண்ணியாச்சு. ஐதனுக்கு வந்து அந்த மசியல் கூட கொஞ்சம் சாப்பாடு போட்டு மிக்சியில் அடிச்சாச்சு. மிக்சியில் அடித்தாதான் கொஞ்சம் சாப்பிட்றான். நார்மலாக நம்ம பிசைஞ்சு ஊட்டினா அப்படியே துப்பி துப்பி விட்டுறான். அதனால் இன்னும் நான் பழக்கலை. அதுக்கு மொட்டையை எப்படி வலுவலுன்னு அடிச்சு விட்டுருக்காருன்னு பாருங்கள், நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கே. இப்போ அவருக்கு ஊட்டி தூங்க வச்சுட்டு நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. சூடாக சாப்பாடு, மசியல், உருளைக்கிழங்கு, அது கூடவே கொஞ்சம் நெய்யை போட்டு மசியலோட பெரட்டி சாப்பிட்றதுக்கு இது அம்புட்டு ருசியாக இருக்கும். அப்புறம் ஈவினிங் டைமில் ஆஷா பேக்ஸ்லேருந்து கொஞ்சம் பேக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அவங்ககிட்ட 20 to 60% வரைக்கும் எல்லா பேக்ஸுக்குமே ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படின்றனால தான் போனேன். கடைக்கு போகும்போது என்ன ஐடியாவில் போனேன்னா 60% வரைக்கும் ஆஃபர் இருக்குன்னா இப்போ ஸ்கூல் ரீஓப்பனிங் டைமாக இருக்குது, நிறைய ஆஃபர்ஸ் வந்து நம்ம மக்களுக்கு காமிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் வீடியோ எடுக்கிறதுக்கு தான் போனேன். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் எனக்கே நிறைய கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்துச்சு. கடை சின்ன கடை தான், ஆனால் இவ்வளோ ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க உள்ள அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. மதுரையில் கீழவாசல் பழைய ஆனந்தா மெட்டல் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு அப்படியே பக்கத்தில் தான் ஆஷா பேக்ஸ் இருக்குது. சின்ன கடை தான், ஆனால் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்குறாங்க. மல்டி பிராண்டட் பேக்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. அதே டைமில் நல்ல ஆஃபரோடு கொடுக்கும்போது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். கான்டாக்ட் நம்பர் வேணால் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். ஷார்ட்ஸ் வீடியோவாகவும் இதை அப்லோட் பண்ணுவேன். அதுலேயுமே இன்னும் டீட்டெயிலாக இருக்கும் உங்களுக்கு எல்லாமே. ஹைலைட் என்னென்னா ஆன்லைனை விட இங்கே கம்மியாக இருந்துச்சு ப்ரைஸ் எல்லாமே. நான் செக் பண்ணி பார்த்துட்டு தான் வாங்கினேன். ஒரு ட்ராவல் பேக், ஒரு ஹேண்ட் பேக், ஸ்லிங் பேக் ஒன்று, அப்புறம் இது பசங்களுக்கு வாங்கியிருந்தேன். வரும்போதே சிக்கன் வாங்கிட்டு வந்தாச்சு. நைட்டுக்கு தோசை ஊற்றி வெள்ளை குருமா வச்சுக்கிடலாம் அப்படின்னு. அதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், முந்திரி பருப்பு போட்டு ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கசகசா 1 டீஸ்பூன் அளவுக்கு, அப்புறம் வெங்காயம் வந்து பெரிய வெங்காயத்தில் மீடியம் சைஸ் வெங்காயம் பாதி சேர்த்துட்டு நல்லா மையாக அரைச்சி வச்சாச்சு. இந்த ரெசிபி செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே டைமில் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு குக்கர் எடுத்தாச்சு, நல்லெண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் போட்டு கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டு பெரிய வெங்காயம் முழுசாக ஒன்று குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்தாச்சு. இப்போ வெங்காயம், காஞ்ச மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா அதில் கொஞ்சம் உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு 1/2 கிலோ அளவுக்கு கால் கறி வரும்ல, அது வாங்கியிருந்தா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிரேவிக்கு.
அந்த கறியையும் போட்டு வதக்கிட்டு தக்காளி சேர்க்காம அதுக்கு பதிலாக தயிர் 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போது புளிப்புக்கு தயிர் மட்டும்தான் இதில். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மசாலா பொடியில் பார்த்தீங்கன்னா கரம் மசாலா 1 டீஸ்பூன் அளவுக்கு, மல்லித்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு, அது கூடவே மிளகு ஜீரக பொடி 1 டீஸ்பூன் அளவுக்கு, தேவையான அளவு உப்பையும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான் மசாலா, வேறு எதுவும் ஹெவியாக கிடையாது. ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வதங்க விட்டுட்டு அது கூடவே ஒரு கை நிறையா புதினாவும் சேர்த்துடலாம். நல்ல வாசமாக இருக்கும். இப்போ புதினா போட்டு வதக்குனதுக்கு பின்னாடி அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பேஸ்ட்டையும் சேர்த்து தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஊற்றிக்கிடலாம். ஏன்னா நம்ம அரைச்சது பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு, வெங்காயம், அப்புறம் தேங்காயெல்லாம் போட்டு அரைச்சிருக்கோம்ல, அதனால் நல்லாவே திக்காகி வரும். முன்ன பின்ன கொஞ்சம் கூடுதலாக தண்ணி ஊற்றினாலும் பரவாயில்ல, அது நம்ம அடுத்து சாப்பிடும் போதெல்லாம் திக்காகி வந்துடும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு விசில் போட்டுடலாம். 2 விசில் தான், மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துருங்க. சூப்பராக கிரேவி ரெடியாகி வந்துடும். இந்த கறிக்கு இட்லி, இடியாப்பம், பரோட்டா, தோசை, ஊத்தப்பம்னு எல்லாமே சூப்பராக இருக்கும். நான் எப்படி ஊற்றுவேன் அப்படின்னா, தோசையை லேசாக நைஸாகவும் ஊற்றாமல் ஊத்தப்பம் மாதிரியும் ஊற்றாமல் 2க்கும் மீடியமாக இருக்கும்ல அந்த மாதிரி ஊற்றி விட்டு எடுக்கிறது தான் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த கறிக்கு. அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாம நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். அவ்வளோதாங்க, வேறு என்ன, நமக்கு சோறு தான் முக்கியம், சோறு மட்டும்தான் முக்கியம். பை பாய், அஸ்ஸலாமு அலைக்கும். குக்கர் திறந்ததுமே கொத்தமல்லி நிறைய போட்டுட்டு அப்படியே ஒரு கிண்டி விட்டுறலாம். பார்க்குறதுக்கு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும், போக போக அப்படியே திக்காகி வந்துடும். அந்த தோசை மேலே அப்படியே இந்த கறியை ஊற்றி லைட்டாக ஊற விட்டு சாப்பிட்றதுக்கு அம்புட்டு ருசியாக இருக்கும்.